காலிஃப்ளவர் காலிஃப்ளவரில் கொழுப்புத்தன்மை இல்லை. இதை நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே சமைக்கவே கூடாது. இதில் வைட்டமின் சி, கே இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. காலிஃப்ளவரை சாப்பிட்றதுனால புற்றுநோய், இருதய நோய், மன அழுத்தம், அலர்ஜி எல்லாம் குறையுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. வாங்க இந்த காலிஃப்ளவர்லேருந்து 2 டிஷ் செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ பூச்சி. ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேன். அதுக்காக சுடுதண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரை வடித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேன். காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 65 மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மாவை மட்டும் எல்லா காலிஃப்ளவர்லையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இதை உருட்டும். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்காக பேனில் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் 65 ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு சைடு 2 நிமிஷம் வேகட்டும். நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி. இப்போ காலிஃப்ளவர் பொட்டேட்டோ போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்காக கடாயில் ஏற்கனவே காலிஃப்ளவர் 65 செஞ்சு வச்ச எண்ணெயையே ஊற்றிக்கிறேன். இப்போ சீரகம் 1 ஸ்பூன் போட்டு பொரிய விடுறேன். நான் இங்கே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ தூளுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் விடுறேன். நான் வச்சுருக்க கரண்டியிலேயே தக்காளியை நல்லா கொத்தி விடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே பொட்டேட்டோவை பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கிறேன். மசாலா பொட்டேட்டோவில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலக்கி விடுறேன். நான் மீதி காலிஃப்ளவரை கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரையும் இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கிறேன். இந்த